பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல மாந்தி, சனியோட மகன் மாந்தி. இந்த மாந்தி என்ற கிரகம் 9 கிரகங்கள் இல்லாம 10வது கிரகமும் இருக்கு. இந்த மாந்தியை பற்றி கேரள மாநிலத்தில் தான் பலன் சொல்லுவாங்க. ஏனென்றால் மாந்தி ஒரு மாந்திரிக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரை அழிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அவர் இருக்கும் இடத்தை பாழ் செய்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேரளா தானே முன்னுதாரணமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அங்கதான் இதை பார்த்துட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டிலேயே நான் பார்த்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் மாந்தியை பற்றி சொல்வதானால் அதுக்குண்டான பரிகாரம் செய்துவிட்டு சொல்லிவிட்டு தான் பலன் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பரிகாரம் சொல்பவரையும் சரி கேட்பவரும் சரி உண்டலன் ஆக்கிடும். வேற மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வந்தோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த மாந்தி கிரகம். சனியோட மகன் இல்லையா, ஆயுள்காரனுடைய சனியுடைய மகன். எனவே முதலில் அந்த பரிகாரத்தை செய்து கொண்டு அந்த பரிகாரத்தை அடியேன் போன்றவர்களும் கேட்டு தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. ஏதோ யாரோ என்ன சொல்றாங்க, ஏதோ படிச்சுட்டோம், ஏதோ பண்ணோம், அது மாதிரிலாம் சொல்ல செய்யக்கூடாது. அதுக்கென்று பரிகாரம் இருக்குது. எல்லா விஷயத்தையுமே எல்லா ரகசியத்தையுமே பொதுவெளியில சொல்லக்கூடாது என்பது ஜோதிட சாஸ்திரம். இதை யாரும் அறிந்து செயல்படுவதில்லை. இப்போ வரும் ஜோதிடர்கள் எல்லாம் அடியேன் போன்ற பழமையான ஜோதிடர்களுக்கு அது தெரியும். எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். இப்போ எப்படி ஒரு குருநாதர்கிட்ட போனா எல்லாமே சொல்லி தர மாட்டார். முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் மற்ற சொல்லி தருவார். அது மாதிரி பழமையான ஜோதிடர்கள் ரொம்ப வருடமா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த மாந்தியை பற்றி நம்ம விஷயத்துக்கு வருவோம். மாந்தி லக்னத்துல இருந்து 12 பாவங்கள்ல இருந்தால், தனித்து இருந்தால் என்ன பலன்றதான் இப்ப பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அதை பார்ப்பது ஈஸி. இப்பெல்லாம் நிறைய போட்டா வந்துடுது, ஜாதகத்திலே வந்துடுது. மாந்தி எந்த பாவத்துல இருக்காருன்றதும் வந்துடுது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மா என்று இருக்கும், அது மாந்தி. இப்ப லக்னத்திலே மாந்தி இருந்தால், நல்லா கேட்டுங்க, லக்னத்துல மாந்தி இருந்தா நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது, கண்ணை கட்டி போட்ட மாதிரி இருக்கும், எந்த விஷயம் நடக்காது, முடியாது, அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. லக்னத்துல மாந்தி இருந்தா நல்லதுதான், ரொம்ப விசேஷம். லக்னன்றது நம்ம தலைபாகம். அப்போ அதுல மாந்தி இருந்தா ரொம்ப விசேஷ சக்தி வாய்ந்த ஒரு மாந்தி. நிறைய பேர் அந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க மாந்திரிகம் கத்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நல்லது மட்டும்தான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது. அவர் பாப கிரகமா இருக்கலாம், அழிக்கக்கூடியவரா இருக்கலாம், ஆனா நம்ம செய்யறது நல்லதுதான் செய்யணும். மாந்திக்கு உண்டான பரிகாரம் செய்யலாம். அப்ப லக்னத்துல இருக்கும்போது பிரேத சாபத்தை கொடுக்கும். பிரேத சாபம்னா நான் பழைய பதிவெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு பிரேதத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பேசணும், கெட்டது பேசக்கூடாது. அவங்கள பழி சொல்லக்கூடாது, அவங்க அந்த பிரேதத்தை சாபம் விடக்கூடாது, அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, சொத்து தகராறு, அந்த சண்டை இந்த சண்டை எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த பிரேதத்தை எடுக்கும் போது தடை பண்ணக்கூடாது, பார்க்குறவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே பிரேத சாபத்தை கொடுக்கும். இந்த பிரேத சாபம்ன்றது பின்னொரு பதிவில் சொல்லுவேன். அது ரொம்ப பெரிய பாவம். சாபங்கள் மொத்தம் 13 வகைப்படும். அதுல பிரேத சாபம் உண்டு. அப்போ அப்படிப்பட்டக்கூடிய பிரேத சாபம் இவங்களுக்கு வாங்கிதான் வந்திருப்பாங்க இந்த லக்னத்துல பிறந்தவங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா, இவங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியும். லக்னத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு அந்த தலைபாகம் தானே, இவங்க அருள்வாக்கு சொல்லலாம், ஜோதிடம் சொல்லலாம், பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயம் தெரியும், புதையல் சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே இந்த லக்னத்துல கண்டுபிடிக்கலாம். அப்பேற்பட்ட பலன் உண்டு. நல்ல பலன்களும் உண்டு. கெட்ட பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி தலையில் அடிபடுறது, ஆபத்து, விபத்து நடக்கிறது, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறது, சில நேரத்தில் மூளை செயல்திறன் கொஞ்சம் கிடைக்காம போறது, மறதி ஏற்படுறது, எல்லாமே நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம், தபம், ஜபம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சிவனை வணங்குவது நல்லது. மாந்திக்கு சிவன் தான் ரொம்ப முக்கியமான விசேஷமான கிரகம். அப்போ சிவபெருமானை வணங்கி கையில பிடிச்சிங்க, சிவனை பிடிச்சிக்கிட்டாலே போதும், ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் காளி, வாராகி, பைரவர் இவங்களை வழிபட்டாலே மாந்தி கொடுக்கக்கூடிய கெடுபலம் குறைஞ்சிடும், நற்பலன் தான் அதிகமா இருக்கும். உக்கிரமான தெய்வங்களை வணங்கிட்டு வர்றது நல்லது இந்த மாதிரி மாந்தி லக்னத்துல இருக்கவங்க.
அடுத்ததாக இந்த லக்னத்தில் இருக்கும்போது அவர் 7ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ கணவன் மணி உறவு, பங்குதார உறவு இதையும் கெடுத்துருவார். எப்படி சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வையோ அதே மாதிரிதான் மாந்திக்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மூணுத்தையும் பார்ப்பார். அப்போ அந்த பார்வை கூட படக்கூடிய இடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படதான் செய்யும். இப்போ லக்னத்தில் பாந்தி இருந்தால் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே குறைஞ்சிரும். இளைய சகோதரம் பிரச்சனை வரும் மூலியமா, அடிக்கடி விபத்துகள் இது மாதிரிலாம் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னே சொன்ன மாதிரி கணவன் இருந்தால் மனைவிக்கும், மனைவி அந்த கணவனுக்கும் நடக்கும். பங்குதாரர்கள் பிரச்சனை நடக்கும். இது மாதிரிலாம் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் தொழில், வியாபாரம், வருமானம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடை பண்ணும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மம் உங்களுக்கு கர்மத்தை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த கர்மம் குறையத்துக்கு உண்டான பரிகாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். பரிகாரம்லாம் இன்னொரு பதிவில் நான் சொல்லுவேன். இந்த பதிவு இந்த லக்னத்தில் இருக்கும்போது சவ வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். அங்கே நடக்கிற விசேஷம் கலந்துக்கலாம். அவங்களுக்கு நன்மை செய்யலாம். முடியாதவங்களுக்கு பண உதவி பண்ணலாம், பொருள் உதவி பண்ணலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாமே முக்கியமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாந்தி லக்னத்தில் இருக்கனால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதுக்குண்டான பரிகாரம் மெயினா மாந்தியேஸ்வரர்னு சொல்லி திருவாலங்காடில் இருக்கு. அங்கே போயிட்டு வரலாம். விஜயாபதி கோயில், விஸ்வாமித்திர வழிபட்ட விஜயாபதி கோயில் போயிட்டு வரலாம். இது இல்லாமல் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஜேஷ்டா தேவி கோயில், அங்கே ஜேஷ்டா தேவி, சனி பகவான், மனைவியரோட மாந்தியும் இருப்பாங்க. அதுதான் முக்கியமான மெயினான கோயில். அங்கேயும் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி கோயிலில் வழிபாடு பண்ணி அங்கே கோயிலில் கேட்டால் சொல்லுவாங்க எப்படி வழிபாடு முறை எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லக்னக்கிற மாந்தி பரிகாரம் பண்ண பிறகு நல்லது செய்யும், நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.